டேய் வார நம்ம போய் ரீல்ஸ் பண்ண போலாம். டேய் பொங்கல் அதுவுமா இவ்வளவு நேரம் போனும் தூக்கமுமா இருக்க? எந்திரச்சு போய் வேலையை பாருப்போ. அட போமா, எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. தம்பி என்ன பேசுற? பெத்தவங்களை எதிர்த்து பேசலாமா? பெத்தவங்களை எதிர்த்து பேசுறது தப்புன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு பிடிச்ச கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் கூட ஒரு பேட்டியில அவர் தினமும் அவரோட பெற்றோர் காலில் ஆசீர்வாதம் வாங்கினால தான் இன்னைக்கு உயர்ந்த நிலையில இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அது கூட உனக்கு புரியலையே. சரிதான் தாத்தா நீங்க சொல்றது. இதுக்கப்புறமா நாங்க பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டோம் தாத்தா. இன்னைக்கு பொங்கல். அந்த காலத்துல நாங்க எப்படி இருப்போம் தெரியுமா? காலையில பொங்கல் வச்சு குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்போம். அப்படியா பாட்டி? இவ்வளவு நாளா எனக்கு இது தெரியாம போச்சே. சரி சரி விடுங்க, வாங்க நம்ம போய் பொங்கல் வைக்கலாம். ஐ ஜாலி ஜாலி, பொங்கல் பொங்கி வரப்போகுது, பொங்கல் பொங்கி வரப்போகுது, ஜாலி ஜாலி. ஐ ஜாலி ஜாலி ஜாலி. பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், ஐ பொங்கல் வந்தது பால் பொங்கது பாட்டு சொல்லடியோ, வண்ண மங்கைய ராடிடும் மகாநதியை போற்றி சொல்லடியோ. இந்தாங்க பொங்கல் எடுத்துக்கோங்க. ஏண்டா அப்படி சிந்தி சிந்தி சாப்பிடுற? விவசாயத்தின் அருமை உனக்கு தெரியுமா? எண்ணி பாரு கொஞ்சம் ஏர் பிடிக்கும் ஆட, சோத்தில் நாம கைய வைக்க சேத்தில் வைப்பாங்கால. ஏன்டா எப்பவுமே போனை பாக்குற? போனை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு, வா போய் பார்க்கலாம். ஜகு 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 டண்டனக்கடிடா கனக்கடி டண்டனக்கடிடா கனக்கடி டண்டனக்கடிடா கனக்கடி டண்டனக்கடிடா கனக்கடி. தமிழ்நாட்டுல இவ்வளவு வீர விளையாட்டுகள் இருக்கா? இது என்னடா, இதை விட தமிழர்களின் வீர விளையாட்டு இருக்கும், வரோம் பாரு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத ஒரே காளை பாடிவாசல் தெரிஞ்சதுமே வந்துடுவா பாரு. ஜல்லிக்கட்டு 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 ஜல்லிக்கட்டு. என்னடா காளை இது? நம்மளால அளக்கவே முடியலையேடா. அரிது மாநகராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது சீக்கிர சர்வதேச பள்ளியில் படிப்பது அரிது. நமது மாணவர்களாகிய நீங்கள் கைபேசியை அதிக அளவில் பயன்படுத்துவதால் நாம் நிறைய விஷயங்களை இழக்கிறோம் மற்றும் மறந்து கொண்டிருக்கிறோம். இன்று முதல் நாம் கைபேசியை பயன்படுத்த மாட்டோம் என்று இப்பொங்கல் திருநாளில் உறுதிமொழி எடுப்போம். நன்றி, வணக்கம்.